சற்று முன் திமுகவிற்கு தாவிய தாவேகா எம்எல்ஏக்கள் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் விஜய். அதாவது தமிழக அரசியல் களம் இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் அரசியல் சதுரங்க வேட்டையை 2 நாட்களுக்கு முன்பு புனித சார்ஜ் கோட்டையில் அரங்கேறிய நம்பிக்கை வாக்கெடுப்பு வெளிப்படுத்தி உள்ளது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக்கழகம் அரசு தன்னுடைய முதல் பெரும்பான்மை சோதனையில் 144 எம்எல்ஏக்களை பெற்று தப்பித்துக் கொண்டாலும் இந்த வாக்கெடுப்பின் மூலம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு தாவேகா அரசு அறியாமலே ஒரு மாபெரும் அரசியல் ஆயுதத்தை தாராளமாக வாரி வழங்கியுள்ளது. நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை மட்டுமே பெற்று தனிப்பெரும்பான்மைக்கான 118 இடங்களை எட்ட முடியாமல் தாவேகா அரசு முதலில் திணறியது. தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைந்துவிடக்கூடாது என்ற ஒற்றை நோக்கத்திற்காக காங்கிரஸ் 5, கூட்டணி ஆதரவு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 2 உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு தந்ததால் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இருந்தாலும் ஆட்சி எப்போது வேண்டுமானாலும் கவிழலாம் என்ற பலவீனமான நிலையிலேயே தாவேகா களம் கண்டு வந்தது. நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தாவேகா அரசை மிக கடுமையாக எதிர்த்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் 47 எம்எல்ஏக்களும் அரசுக்கு எதிராகவே வாக்களிக்க வேண்டும் என்று அதிகாரப்பூர்வமாக உத்தரவு பிறப்பித்திருந்தார். ஆனால் சட்டமன்றத்திற்குள் காட்சிகள் தலைகீழாக மாறியது. எடப்பாடிக்கு எதிராக சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி ஆகியோர் தலைமையில் உருவான அதிருப்தி அணி இபிஎஸ்ஸின் உத்தரவை பகிரங்கமாக நிராகரித்தது. எடப்பாடி ஆதரவு எம்எல்ஏக்கள் தாவேகா அரசுக்கு எதிராக வாக்களிக்க சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அணியைச் சேர்ந்த 25 எம்எல்ஏக்கள் உத்தரவை மீறி தாவேகா அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இங்குதான் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் எடுத்த ஒரு முடிவு அந்த 25 அதிருப்தி எம்எல்ஏக்களின் அரசியல் வாழ்விற்கு பெரிய உலை வைத்துள்ளது. விஜய் அரசுக்கு எதிரான வாக்குவாதங்களின் முடிவு மு.க. ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலான திமுக 59 எம்எல்ஏக்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தது. சட்டமன்ற விதிகளின்படி பிரதான எதிர்க்கட்சி வெளிநடப்பு செய்தவுடன் சபாநாயகர் மிக எளிதாக குரல் வாக்கெடுப்பு மூலம் தாவேகா அரசு வென்றதாக அறிவித்திருக்கலாம். ஒருவேளை சபாநாயகர் குரல் வாக்கெடுப்பு நடத்தியிருந்தால் எந்தெந்த எம்எல்ஏக்கள் அரசுக்கு ஆதரவாக ஆம் என்றார்கள், யாரெல்லாம் இல்லை என்றார்கள் என்ற தனிப்பட்ட ஆதாரம் அதிகாரப்பூர்வமாகவே பதிவாகி இருக்காது. இது எதிர்காலத்தில் எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்திற்கு சென்று அந்த 25 பேரையும் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்ய முயலும் போது அந்த எம்எல்ஏக்களுக்கு பெரும் சட்ட பாதுகாப்புக்காக இருந்திருக்கும். நாங்கள் கொறடா உத்தரவை மீறவில்லை என்று அவர்கள் தப்பித்திருக்க முடியும். ஆனால் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் நேரடியாக டிவிஷன் முறையை பயன்படுத்தினார். இந்த நேரடி வாக்கெடுப்பு முறையினால் எடப்பாடியின் கொறடா உத்தரவை மீறி விஜய் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த 25 அதிமுக எம்எல்ஏக்களின் பெயர்களும் விவரங்களும் அவை குறிப்பில் அதிகாரப்பூர்வமாக சாட்சியமாக பதிவாகி விட்டன. தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்துள்ள இந்த தெளிவான ஆதாரம் அதிருப்தி எம்எல்ஏக்களை அரசியலமைப்பின் 10வது அட்டவணைப்படி தகுதி நீக்கம் செய்ய போதுமானதாகும். வாக்கெடுப்பு முடிந்த சில மணி நேரங்களிலேயே சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட 24 முக்கிய நிர்வாகிகளை பதவியிலிருந்து இபிஎஸ் அதிரடியாக நீக்கினார். மேலும் கொறடா உத்தரவை மீறி 25க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய கோரி சபாநாயகரிடம் அதிமுக தரப்பு முறைப்படி மனு அளித்துள்ளது. சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி இந்த வாக்கெடுப்பு ஆதாரத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து சட்ட போராட்டம் நடத்த முழு உரிமைகளையும் பெற்றுள்ளார். தாவேகா அரசு தற்காலிகமாக தப்பித்திருக்கலாம். ஆனால் சபாநாயகர் பிரபாகர் நடத்திய நேரடி வாக்கெடுப்பு முறை இபிஎஸ் கையில் அதிமுகவை மீண்டும் முழுமையாக கொண்டு வருவதற்கான ஒரு ட்ரம்ப் கார்டாகவே மாறியுள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மைதான். மேலும் அதிமுக பிளவால் தான் தமிழக அமைச்சரவை விரிவாக்கத்தில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. தாவேகாவிற்கு ஆதரவளிக்க முன்வந்துள்ள வேலுமணி தரப்பு அமைச்சரவையில் பங்களிக்க உள்ளதாகவும் வேலுமணி தரப்பிற்கு எத்தனை அமைச்சர்கள் என்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர்கள் அளிக்க தாவேகா தலைமை முடிவு செய்துள்ள நிலையில் ஒரு வாரத்திற்குள் அமைச்சரவை விரிவாக்கம் இறுதி செய்யப்படும் என்று தாவேகா வட்டாரங்கள் சொல்கின்றன. சமீபத்தில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக்கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்று தமிழகத்தின் புதிய ஆட்சி கட்சியாக உருவெடுத்தது. ஆனால் தனிப்பெரும்
பெரும்பான்மை இல்லாத ஒரே காரணத்தினால் காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, IUML உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் விஜய் தலைமையிலான அரசு ஆட்சி அமைத்தது. இதற்கிடையில் வெறும் 47 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்ற அதிமுகவில் கடும் அதிருப்தி உருவானது. தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று ஒரு தரப்பு வலியுறுத்த தொடங்கியது. அதே சமயம் சட்டமன்ற கட்சி தலைவராக SP வேலுமணியை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்தது. இதன் காரணமாக கடந்த சில நாட்களாகவும் கடந்த சில மாதங்களாகவும் அதிமுகவில் உட்கட்சி மோதல் இருந்து வந்தது. சென்னையில் இரு அணிகளும் தனித்தனியாக ஆலோசனை நடத்தி வந்தார்கள். எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆதரவாளர்களுடன் பசுமை வழிச்சாலை இல்லத்தில் ஆலோசனை நடத்திய நிலையில் CV சண்முகம் வீட்டில் SP வேலுமணி தரப்பு MLAக்கள் கூட்டம் நடத்தியது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. நம்பிக்கை வாக்கெடுப்பிலும் இந்த பிளவு வெளிப்படையாக தெரிந்தது. எடப்பாடி பழனிசாமி அணியினர் தாவேக அரசுக்கு எதிராக வாக்களித்த நிலையில் SP வேலுமணி, CV சண்முகம் அணியைச் சேர்ந்த 25 MLAக்கள் விஜய் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதன் மூலம் அதிமுகவில் பெரும்பான்மை MLAக்கள் எந்த அணியில் உள்ளன என்ற விவாதமும் உருவாகி உள்ளது. இந்த மாற்றமே தற்போது அமைச்சரவை விரிவாக்கத்தில் தாக்கம் ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள SP வேலுமணி தரப்பை அமைச்சரவையில் இணைத்து குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக அந்த அணிக்கு எத்தனை அமைச்சர் பதவிகள் வழங்குவது என்பது தொடர்பாக இன்னும் இறுதி முடிவு எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர்கள் பதவி வழங்க தாவேக தலைமை சம்மதித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதனுடன் அதிமுக அதிருப்தி அணியினருக்கும் இடம் வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதால் அமைச்சரவை விரிவாக்க அறிவிப்பு தாமதமாகி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. வேலுமணி தரப்பிலிருந்து CV சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், இசக்கி சுப்பையா, விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரின் பெயர்கள் அமைச்சரவை பட்டியலில் பேசப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அதேபோல பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் லீமா ரோஸ் அல்லது மரகதம் குமரவேல் ஆகியோருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கலாம் என்ற பேச்சும் உள்ளது. இதற்கிடையில் அதிமுகவில் பிளவு இல்லை என்று SP வேலுமணியும் CV சண்முகமும் தொடர்ந்து கூறி வந்தாலும் சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமி பேசிய பிறகு SP வேலுமணிக்கும் தனியாக பேச வாய்ப்புகள் வழங்கப்பட்ட போதே கட்சிக்குள் ஏற்பட்ட பிளவை வெளிப்படையாக காட்டிவிட்டதாக அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். இதற்கு காரணமே விஜய்தான் என்றும் கூறி வருகிறார்கள். குறிப்பாக கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி அதிருப்தி MLAக்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி EPS தரப்பு முறையிட்டுள்ளது. இதில் சபாநாயகர் என்ன முடிவெடுப்பார் என்ற கேள்விக்கு பின்னால் ஒரு பழைய பஞ்சாயத்து இருக்கிறது. கடந்த தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் மட்டும் தாவேக வேட்பாளர் மற்றும் டம்மி வேட்பாளரின் மனுக்கள் ஆப் செய்யப்பட்டன. இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில்தான் திடீரென தாவேக MLAக்கள் அதிருப்தியில் இருப்பதாகவும் இதற்கு முக்கிய காரணம் அதிமுகவில் இணைந்த 20க்கும் மேற்பட்ட MLAக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பது தாவேக MLAக்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி வருகிறது. இதனால் கூண்டோடு தாவேக MLAக்கள் ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாகவும் மேலும் அவர்கள் நேரடியாக திமுக தலைமையான MK ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைய அவர்கள் முடிவெடுத்துள்ளதாகவும் இதற்காக ஸ்டாலின் அவர்களுக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த ஒரு தகவல் தாவேக தலைமையான விஜய் அவர்களை பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கூண்டோடு திமுகவில் இணைந்த தாவேக MLAக்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.